அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவதாக. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், முகநூல் முஸ்லிம்களின் கேள்விகளுக்கு பயந்து மாற்றப்படும் பைபிளின் இறை கோட்பாடுகள் என்ன என்று பார்த்தோமேனால், ஊருக்குள்ள பிரபலமான அண்ணன் ஒருத்தர் இருக்கார். என்ன, எப்ப பார்த்தாலும் குரான்ல யஹ்வே என்ற பெயர் இருக்கா, யஹோவா என்ற பெயர் இருக்கான்னு சொல்லி இல்லாத அலப்பறையை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் கூறிய வாதங்கள் என்னென்ன? குரான் முழுக்க தேடினாலும் யாஹ்வே என்ற பெயர் இல்லை. முகமது நபி வாழ்நாள் ஒரு முறை கூட யாஹ்வே என்ற பெயரை சொல்லவில்லை, யஹோவா என்ற பெயரை சொல்லவில்லை. அதனால முகமது நபி ஒரு கல்லை தீர்க்கதரிசி, குரான் இறைவேதம் அல்ல அப்படி என்று பல்வேறு மேடைகளில் வாதங்களை வைத்திருந்தார். இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாம் என்ன செய்திருந்தால், புதிய ஏற்பாடுல இயேசுவே யஹோவா என்ற பெயரை சொல்லியப்பா அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்திருந்தோம். எந்த அப்போஸ்தலரும் யஹோவா என்ற பெயரை சொல்லலையப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்திருந்தோம். அதற்கு மறுபடி செய்யும் விதமாக அல்லேலியான் இருக்குல்ல, யாருன்னா யஹோவா தான் அப்படி என்று அவர் ஒரு வாதத்தை வைத்திருந்தார். அதற்கும் நாம் பதிலடியாக, இயேசு எங்கப்பா அல்லேலியா சொன்னாரு, உங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்க அல்லேலியா சொன்னாங்க, பைபிள்ல இருந்து காட்டுங்க. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல மட்டும்தான் அல்லேலியான் இருக்கு, அதுவும் அந்த அப்போஸ்தலர் சொல்லல, வானத்தில் உள்ளவர்கள் அல்லேலியா சொல்வதாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அது காட்சியாக அவர் காட்டப்பட்டது என்றுதான் அந்த வெளிப்படுத்தும் சுவிசேஷம் இருக்கிறது. அப்ப அந்த வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தை எழுதிய யோவான் என்று சொல்லப்படுகிறாரு, அவர் மட்டும்தான் உண்மையான இறை தூதர். மற்றபடி மார்க்கு, மத்தேயு, லூக்கா, பவுலு இவங்க எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஒரு வாதத்தை வைத்திருந்தோம். இதுக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு முட்டு கொடுக்க முடியாம கதறி போயிட்டு இப்ப அண்ணன்காரர் என்ன செய்திருக்காரு என்று பார்த்தோம்னால், இந்த வீடியோ நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, அண்ணன்காரர் என்ன செய்திருக்காரு? யஹோவானா யஹோவோட பேர் வரணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரேடி அந்த பல்ட்டி அடிச்சு படுத்தே விட்டார். என்ன, இத்தனை நாள் இவர் சொன்ன விஷயம் என்ன, யஹோவான்ற பேர் இல்லை, பேர் இல்லை, பேர் இல்லைன்னு, பேரை சொல்லல. ஆனா இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், நம்முடைய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அப்புறம் யஹோவான்ற பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஏன் இது குறித்த விளக்கங்களை நம்ம இன்று பார்க்க போயிடும். சரி, யெகோவாவோட பேர் இல்ல, அங்கீகரித்தா போதும் என்பது இத்தனை நாள மேடையில கத்தும் போது இவருக்கு தெரியவில்லையா? அப்ப மட்டும் சொல்லிக்கணும், யெகோவான்ற நாமத்தை ஒரு அங்கீகரித்து இருக்க வேண்டும் அப்படின்னு. அங்கெல்லாம் அப்படி சொல்லாம, அங்கெல்லாம் வெறும் பேர் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தவர் இப்போது நிலைப்பாட்டை மாற்ற காரணம் என்ன? ரெண்டாவது, இயேசு யெகோவாவோட பேரை உச்சரித்தாரா என்று கேட்டதுக்கு ஒரு நூதனமான பதிலை சொல்லியிருக்காரு. என்ன, இயேசு அங்கீகரித்தாரா இல்லையாங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் என்ன? இயேசுனுடைய சீஷர்கள் அந்த நாமத்தை அங்கீகரித்தார்களா அப்படிங்கிறது. இயேசுடைய சீஷர்கள் அங்கீகரித்தார்களுக்கு மிக முக்கியமான ஆதாரம் என்ன? அவரை பின்பற்றின கோடான கோடி தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கி நம்ம வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாமத்தை அங்கீகரிக்கிறோம். யெகோவா என்கிற நாமத்தை நாம் இன்றைக்கும் அங்கீகரிக்கிறோம். யெகோவா என்கிற நாமம் தான் தலைமுறையான நாமம். நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டோமே, இதுதான் இயேசு யெகோவா என்கிற நாமத்தை எடுத்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இயேசுவை பின்பற்றுகிற நாம் யெகோவா என்கிற நாமத்தை சொல்லுகிறோம். ஆமா, உச்சரிச்சிருக்காரு. எங்கப்பா ஆதாரம் கேட்டேன். அவர் யெகோவா நாமத்தை கூறியதால் தானே அவருடைய அப்போஸ்தலர்கள் சீடர்கள் எல்லாம் யெகோவாவுடைய நாமத்தை கூறினார்கள் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பதில் ஏற்புடையதல்ல. இயேசுவோட சீடர்கள் எங்க யெகோவான்னு சொன்னாங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், அந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் யெகோவாவுடைய நாமத்தை உச்சரித்ததால் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் யெகோவாவுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்களாம், அதை ஏற்றுக்கொள்கிறார்களாம். இது பதிலா? இயேசு எங்கப்பா யெகோவான்ற பேரை கேட்டதுக்கு அவர் சொன்னதால் தான் சீடர்கள் சொல்லியிருக்காங்க. சீடர்கள் எங்க பார்த்து சீடர்கள் சொன்னதால் தான் நாங்க எல்லாம் சொல்றோம் என்று சொல்கிறார்களே. இப்பொழுது நாங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறோம். என்ன, இயேசு விக்கிரக ஆராதனை அங்கீகரித்தவர். சரிங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? இயேசு மரியாளை வணங்க சொன்னவர், இயேசு மரியாளுக்கும் தனக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்ய சொன்னவர். இந்த வாதத்திற்கு என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்களானால், இயேசு அவ்வாறு சொன்னதால் தான் அப்போஸ்தலர்கள் இதை அங்கீகரித்துள்ளனர். அப்போஸ்தலர் எங்க அங்கீகரித்தார்கள் என்று கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் அங்கீகரித்ததால் தான் இந்த கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இயேசுவிற்கும் அவருடைய தாய் மரியாளுக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்கின்றனர் அப்படின்ற நாங்களும் இதே பாணியில் ஒரு பதிலை சொல்லுவோம். அப்போ பதில் சொல்றது என்பது ஒரு விதம் இருக்கிறது, வாதம் வைப்பதற்கு ஒரு தகுதி தராதரங்கள் இருக்கிறது. பதில் சொல்ல முடியாம என்னத்தையாவது உளருவோம் என்ற பேர் வழியில் இயேசு எங்க சொன்னாரு, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்களா அதான் அது, அப்போஸ்தலர் எங்க சொல்றாங்க நாங்க சொல்றோம்ல அதான் இது அப்படின்னா, இயேசு தெளிவான முறையில் விக்கிரக ஆராதனையை அங்கீகரித்தவர். தனது தாயான மரியாளை கடவுளாக சித்தரித்து அவருக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்ய சொன்னவர். அதனால்தான் இன்று கோடான கோடி கிறிஸ்தவர்கள் அதை அங்கீகரிக்கின்றனர். உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற உலகத்திலே பெரிய மதம் எது என்று பார்த்தால் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் தான். ஏன்னா இந்த புரோட்டஸ்டன்ட் மக்களை விட எண்ணிக்கையில் கூடியவர்கள் யார் என்றால் கத்தோலிக்கர்கள் தான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி குரூப்ஸ். அவர்கள் இன்றளவும் சிலை வைத்து வழிபாடு செய்கின்றனர். இயேசுக்கு ஒரு சிலை, அவர் தாய் மரியாளுக்கு ஒரு சிலை. சரிங்களா? ரெண்டுத்துக்கு முன்னாடி அது இல்லாம புனிதர்களுக்கு நிறைய சிலை இருக்கு. புனிதர்களுக்கு மாசம் விழா வேற, வருஷத்துல 10-15 விழா இருக்கு புனிதர்களுக்கு. சரிங்களா? அப்போ இது அனைத்தையும் இயேசு அங்கீகரித்தார் என்று ஆகிவிடும். அப்போ கோடிக்கணக்கான மக்கள் செய்வதால் இயேசு செய்தார் என்று ஆகும் என்றால், கோடிக்கணக்கான மக்கள் இன்று விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், அதனால் இயேசுவும் விக்கிரக ஆராதனை செய்தார்.
விக்கிரக ஆராதனை அங்கீகரித்தார். அப்போ விக்கிரக ஆராதனை அங்கீகரித்த இயேசு எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும் என்பதை இங்கே நாங்கள் ஒரு வாதமாக வைத்துக் கொள்கிறோம். இதிலிருந்து நாங்கள் அண்ணன்மார்களுக்கும் டீக்கன் கும்பலுக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், பதில் தெரியலன்னா வாய மூடிட்டு இருந்துருங்க. மக்களுக்கு நடுவில் பதில் சொல்றேன்னு சொல்லி என்னத்தையா உளர்னீங்கன்னா இயேசுவோட மானம் கொஞ்சம் நஞ்சமும் காத்துல போயிடும் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.